கரூரில் நடந்த இந்த நிகழ்வு உண்மையாகவே என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதாவது 39 பேர் இந்த கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க. அது கேட்ட உடனே உண்மையிலுமே என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் 9 குழந்தைங்க அப்படின்னும் போது, அதாவது அதுவும் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தான். அந்த இருக்கிற பெரியவங்களும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மாதிரி தான் சொல்லிட்டு எனக்கு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பேருமே போயிட்டு பார்த்து அழுது அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம இப்போ அந்த செல்லில் பார்க்க உண்மையிலுமே என்னால் ஒன்றும் தாங்க முடியல. அதில் 52 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்கன்றத செய்தி கேட்க உண்மையிலுமே எங்களால் தாங்க முடியல. அவங்களுக்காக இறந்து போகக்கூடிய ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக ஒரு மௌன அஞ்சலியும் மௌன விரதத்தையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது தயவு செஞ்சு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கேளுங்க. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேளுங்க. அது இல்லாமல் அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அன்பில் மகேஷ் ஐயா அதை தான் சொல்லி நான் அழுதாரு, சரிங்களா? அதை கேட்கும்போது உண்மையிலுமே எனக்கும் ரொம்ப கண் கலங்கிருச்சு. சின்ன குழந்தைங்களை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்குறதுன்றது அது எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தேவையில்லாத யாரோ கூடுறாங்க, யாரோ செய்கிறாங்க, யாரோ பண்ணுறாங்க, யாரோ பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இத்தனை பேர் அனாமத்தான் செத்து போயிருக்கிறாங்களே. இதுக்கு என்ன கோடிக்கு தந்து எவ்வளோ பணம் தந்தாலும் அது ஈடாகுமா சொல்லுங்க பார்க்கலாம். உயிரே போயிடுச்சுங்க. உயிரே போன பின்னாடி நம்ம எத்தனை பேர் ஆறுதல் சொல்லி என்ன பண்ணுறது? அதனால் அவங்க உயிரை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். அவங்கவுங்க உடல்நிலை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். முதல்ல சேஃப் டிஸ்டன்ஸை கொஞ்சம் கடைபிடிங்க. நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுதுனாக்கா அது ஒட்டுமொத்த மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லுமே தவிர நம்மளை கெடுத்துறதுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.